நாமದಲ್ಲಿ தேவனுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದಿದ್ದೇವೆ. Amen. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ಎಷ್ಟು ಜನ ಸಂತೋಷವಾಗಿ Hallelujah. Hallelujah. நம்ம இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் ಈ ವರ್ಷದ ವಾಗ್ದಾನವು சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 90வது அதிகாரம் 90ನೇ ಅಧಿಕಾರ 14வது வசனம். 14ನೇ ವಾಕ್ಯ. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும். Amen. Hallelujah. நாங்க நம்மளுடைய வாழ்நாளெல்லாம் ನಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ நம்ம களி கூர்ந்து மகிழும்படி ನಾವು ಆಸಕ್ತಿಯಿಂದ ಇರುವಂತೆ காலையிலே ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ உமது கிருபையாலே ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ எங்களை திருப்தியாக்கும். ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. காலையிலே ಉದಯದಲ್ಲಿ எங்களை ನಮ್ಮನ್ನು திருப்தியாக்கும் ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ என்று சொல்லியிருக்கிறார். ತೃಪ್ತಿಪಡಿಸಿರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ. Amen. நம்ம வாழ்நாளெல்லாம் ನಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ களி கூர்ந்து மகிழும்படி ಕೃಪೆಯಿಂದ ಸಂತೃಪ್ತಿಗೊಳಿಸುವಂತೆ கிருபையை ಕೃಪೆಯನ್ನು காலை நேரங்களில் ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நமக்கு கொடுக்கிறார். ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. நாம் ஏதேன் தோட்டத்துல பார்த்தோம்னா ನಾವು ಏದೇನ್ ತೋಟದಲ್ಲಿ ನೋಡುವುದಾದರೆ பகலிலே குளிர்ச்சியான வேளையில ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ தோட்டத்தில் உலாவினார். ತೋಟದಲ್ಲಿ ಅವರು ಸಂಚರಿಸಿದರು. ஹalleluya. மனுஷனுக்கு ಮನುಷ್ಯನಿಗೆ ಬಂದು திருப்தி இல்லாம ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ உலகத்துல வாழ்றாங்க. ಲೋಕದಲ್ಲಿ ಬಾಳುತ್ತಾರೆ. எல்லாம் இருந்தாலும் ಎಲ್ಲ ಇದ್ದರೂ ஒரு திருப்தியும் இல்ல. ಯಾವ ತೃಪ್ತಿಯೂ ಇಲ್ಲ. சிலருக்கு ಕೆಲವರಿಗೆ பணம் இல்லன்னு திருப்தி இல்ல. ಹಣ ಇಲ್ಲ ಅಂತ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. சிலருக்கு ಕೆಲವರಿಗೆ தூக்கம் இல்லன்னு திருப்தி இல்ல. ನಿದ್ದೆ ಇಲ್ಲ ಅಂತ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. சிலருக்கு ಕೆಲವರಿಗೆ நிம்மதி இல்லன்னு திருப்தி இல்ல. ನೆಮ್ಮದಿ ಇಲ್ಲ ಅಂತ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. சிலருக்கு ಇನ್ನ ಕೆಲವರಿಗೆ ஆரோக்கியம் இல்லன்னு திருப்தி இல்ல. ಆರೋಗ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. சிலருக்கு ಇನ್ನ ಸ್ವಲ್ಪ ಜನರಿಗೆ சமாதானம் இல்லன்னு திருப்தி இல்ல. ಇನ್ನ ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ ಅಂತ ತೃಪ್ತಿ ಇಲ್ಲ. ஏதோ ஒரு குறைவு இருக்கு. ಎಲ್ಲಾ ಒಂದು ಕೊರತೆ ಇರುವುದು. ஏதோ ஒரு குறைவு இருக்கு. ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ ಇರುವುದು. அந்த குறைவெல்லாம் ಆ ಕೊರತೆಯೆಲ್ಲ நிறைவாக்குவதற்காக ಅದನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವಂತೆ கர்த்தர் நமக்கு ಯೆಹೋವನು ನಮಗೆ கிருபையை கொடுக்கிறார். Amen. Hallelujah. அந்த கிருபையை ಆ ಕೃಪೆಯನ್ನು என்ன பண்ணுதுன்னா ಏನು ಮಾಡಬೇಕೆಂದರೆ நமக்கு இருக்கிற ನಮಗಿರುವ மன அழுத்தம், ಮನ ಕಷ್ಟವು, டிப்ரெஷன், கஷ்டம், ಕಷ್ಟಗಳು எல்லாம் போக்கக்கூடிய ಎಲ್ಲ ಹೋಗಿಸುವಂತೆ கிருபை ಕೃಪೆಯನ್ನು நமக்கு கொடுக்கிறது. ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. Hallelujah. நீதிமொழிகள் ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 27வது அதிகாரம் 27ನೇ ಅಧಿಕಾರ 7வது வசனம். 7ನೇ ವಾಕ್ಯ. 27:7. திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையை மிதிப்பான். பசியுள்ளவனுக்கோ கசப்பானது பதார்த்தங்களும் திருப்தியாயிருக்கும். கர்த்தருடைய கிருபையினால் ಯೆಹೋವನ ಕೃಪೆಯಿಂದ ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು திருப்தி அடைந்தால் ತೃಪ್ತಿ ಹೊಂದುವುದಾದರೆ உலகத்தில் ಲೋಕದಲ್ಲಿ வேற ஒன்னும் அவனை திருப்திப்படுத்த முடியாது. ಬೇರೆ ಯಾವುದೂ ಅವರನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. உலகத்தின் பாவங்களோ, ಲೋಕದ ಪಾಪಗಳು அல்லது உலகத்தின் காரியங்களோ ಲೋಕದ ಕಾರ್ಯಗಳು அவனை திருப்திப்படுத்த முடியாது. ಅವನನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஏனென்றால் ಯಾಕೆಂದರೆ அவன் கர்த்தருடைய கிருபையினால திருப்தி அடைந்திருக்கிறான். ಅವನು ಯೆಹೋವನ ಕೃಪೆಯಿಂದ ಅವನು ತೃಪ್ತಿ ಹೊಂದಿದ್ದಾನೆ. ஒரு ಉದಾಹರಣೆಗೆ காலையில ಬೆಳಗಿನ ಜಾವದಲ್ಲಿ நீங்க வயிறு நிறைச்சி ನೀವು ಹೊಟ್ಟೆ ತುಂಬಾ பிரியாணி சாப்பிட்டுட்டு போறீங்க. ಬಿರಿಯಾನಿ ತಿನ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ತೀರಾ. அப்போ ಆಗ உங்களுக்கு அதுக்கு பிறகு ಅದರ ನಂತರ உங்களுக்கு சாம்பார் சாதமோ, ಆಮೇಲೆ ಅನ್ನ ಸಾಂಬಾರು, இல்ல பழைய சோறோ ಇಲ್ಲ ಹಳೆ ಅನ್ನನೋ கொடுத்தா நீங்க சாப்பிடுவீங்களா? ಕೊಟ್ಟರೆ ನೀವು ಊಟ ಮಾಡುತ್ತೀರಾ? சாப்பிட மாட்டீங்க. ನೀವು ಊಟ ಮಾಡುವುದಿಲ್ಲ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ கர்த்தருடைய கிருபையில ಯೆಹೋವನ ಕೃಪೆಯಿಂದ ஒரு மனுஷன் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಫುಲ್ ஆகிட்டானா ಫುಲ್ ಆದರೆ உலகத்தின் ஆசைகளுக்கு, ಲೋಕದ ಆಸೆಗಳಿಗೆ, உலகத்தின் இச்சைகளுக்கு ಲೋಕದ ಒಂದು ಇಚ್ಛೆಗಳಿಗೆ இழுக்கப்பட மாட்டான். ಅವನು ಎಳೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ನಾವು கிருபை ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿ ತೃಪ್ತಿಯಾக்குவது ಮಾತ್ರಮல்லாமல் ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ புலம்பல் 3வது அதிகாரம் 22-23.
எரேமியா பக்கத்துல வரும் பாருங்க. லாமெண்டேஷன் 3வது அதிகாரம்  ಪ್ರಲಾಪಗಳು எரேமியா பக்கத்துல ಬರುತ್ತೆ ನೋಡಿ. புலம்பல் 3வது அதிகாரம் 22-23வது வசனம். நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகளும் உமது உண்மையும் பெரிதாயிருக்கிறது. ಆಮೆನ್. ನಾವು ಉಳಿದಿರುವುದು ಯೆಹೋವನ ಕರುಣೆಯೇ, ಆತನ ಕೃಪಾವರಗಳು ನಿಂತು ಹೋಗುವು, ದಿನ ದಿನವೂ ಹೊಸದಾಗಿ ಒದಗುತ್ತವೆ, ನಿನ್ನ ಸತ್ತ ಸಂಗತಿಯು ದೊಡ್ಡದು. ಆಮೆನ್. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாம இருப்பதே, ನಾವು ನಿರ್ಮೂಲ ಆಗದೆ ಇರುವುದೇ கர்த்தருடைய பெரிதான கிருபை. ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க? நான் ಯೆಹೋವನ ಕೃಪೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆமென். நம்ம கொரோனா ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் எல்லாம் தாண்டி இப்ப வந்திருக்கோம். ஏன்னா கர்த்தருடைய கிருபை நம்ம மேல. ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಎಲ್ಲರೂ ದಾಟಿ ನಾವು ಬಂದಿದ್ದೆ, ಆದರೂ ನಾವು ಯೆಹೋವನ ಕೃಪೆಯಿಂದ ನಾವು ಚೆನ್ನಾಗಿದ್ದೇವೆ. அப்போ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நம்ம திருப்தி ஆக்குதுன்னா, ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಗೊಳಿಸುವುದು நம்ம ಅಂದರೆ தேவைகளை சந்திக்க வைக்கிறது. ನಮ್ಮ ಅಗತ್ಯಗಳನ್ನು ಅದು ಸಂಧಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. நிர்மூலமாகாம இருக்கிறது, ನಿರ್ಮೂಲ ಆಗದೆ ಇರುವುದು நமக்கு பாதுகாப்பு கொடுக்கிறது அவருடைய கிருபை. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಾಪಾಡುವಿಕೆಯನ್ನು ಕೊಡುವುದು. ஆமென். நம்மை பாதுகாத்து ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡಿ நடத்துவது ನಡೆಸುವುದು அவருடைய கிருபை. ಅವರ ಕೃಪೆಯು. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 59வது அதிகாரம் 59ನೇ ಅಧಿಕಾರ 16-17வது வசனம். 16-17. நானும் உம்முடைய வல்லமையை பாடி காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடும் புகழுவேன். எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே நீர் எனக்கு தஞ்சமும் உயர்ந்த அடைக்கலமானீர். என் பலனே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமும் கிருபையுள்ளதும் என் தேவனுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. காலையில எந்திரிச்ச உடனே ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ என்ன பண்ணுவான்னா, ಏನ್ ಮಾಡಬೇಕಂದರೆ, என்ன சங்கீதக்காரன் என்ன பண்ணுவான்னா, ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದರೆ கர்த்தருடைய கிருபைய பாடுவானா, ಯೆಹೋವನ ಕೃಪೆಯನ್ನು ಹಾಡುತ್ತಾನೆ. மகிழ்ச்சியோட பாடுவானா. ಅವನು ಉಲ್ಲಾಸದಿಂದ ಹಾಡುತ್ತಾನೆ. யார் காலையில ಯಾರು ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தரை துதிக்கிறாங்களோ, ಯೆಹೋವನನ್ನು அவரை ಸ್ತುತಿಸುತ್ತಾರೋ, பாடுறாங்களோ, ಅವರನ್ನು ಹಾಡುತ್ತಾರೋ, தேவன் ದೇವರು அவರಿಗೆ ಅವರಿಗೆ கிருபை உள்ளவராக வெளிப்படுவார். ಕೃಪೆಯುಳ್ಳವರಾಗಿ ಅವರು ಪ್ರಕಟಣೆಯಾಗುತ್ತಾರೆ. அதே போல ಅದೇ ರೀತಿಯಾಗಿ நீங்களும் ನೀವು என்ன பண்ணணும்? ಏನು ಮಾಡಬೇಕು? காலையில ಬೆಳಗಿನ எந்திரிச்ச ಸಮಯದಲ್ಲಿ உடனே ಎದ್ದಿದ ತಕ್ಷಣ அவரை துதிங்க, ಅವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, அவரை பாடுங்க, ಅವರನ್ನು ಹಾಡಿರಿ, அவரை மகிழ்ச்சியோட பாடுங்க. ಅವರನ್ನು ಉತ್ಸಾಹದಿಂದ ಆಡಿರಿ. நீங்க குடும்பத்தோட ನೀವು ಕುಟುಂಬದೊಂದಿಗೆ அவருடைய சந்நிதியில், ಅವರ ಸನ್ನಿಧಿಗೆ, அவருடைய பிரசன்ஸ்ல, ಅವರ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ அமர்ந்திருங்க. ಇರಿ. அப்பொழுது ಆಗ அவர் உங்களுக்கு ಅವರು ನಿಮಗೆ கிருபையுள்ள தேவனாக உங்களுக்கு வெளிப்படுவார். ಕೃಪೆಯುಳ್ಳ ದೇವರಾಗಿ ನಿಮಗೆ ಪ್ರಕಟಣೆಯಾಗುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. 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 இந்த கிருபை ಈ ಕೃಪೆಯು நமக்கு ನಮಗೆ என்னெல்லாம் கொடுக்கிறது நம்ம பாப்போம். ಏನೆಲ್ಲ ಕೊಡುವುದು ಅಂತ ನಾವು ನೋಡೋಣ. 2 தீமோத்தேயு 2 ತಿಮೋಥನಿಗೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧಿಕಾರ 1வது வசனம். 1ನೇ ವಾಕ್ಯ. 2 தீமோத்தேயு 2 ತಿಮೋಥನಿಗೆ 2வது அதிகாரம் 2ನೇ ಅಧಿಕಾರ 1வது வசனம். 1ನೇ ವಾಕ್ಯ. ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையை பலப்படு. ஆமென். ஹல்லேலூயா. ஹalleluya. கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு பலத்தை கொடுக்கிறது. ನಮಗೆ ಬಲ ಕೊಡುವುದು. ஆமென். கர்த்தருடைய கிருபை நமக்கு பலத்தை கொடு. கர்த்தருடைய கிருபை நமக்கு ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು ನಮಗೆ பலத்தை கொடுக்கிறது. ಬಲ ಕೊಡುವುದು. அடுத்தபடியாக ನಂತರ 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥ್ಯದವರಿಗೆ 8வது அதிகாரம் 8ನೇ ಅಧಿಕಾರ 9வது வசனம். 9ನೇ ವಾಕ್ಯ.
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. கிருபையை அறிந்திருக்கிறீர்களே. அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நீங்கள் அவருடைய தரித்திரத்தினால ஐஸ்வர்யம் உள்ளவர் ஆகும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரர் ஆனாரே. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறது. ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. ಆಮೆನ್. ஆமென். நம்மை ஐஸ்வர்யமான் ஆக்கும்படி ನಮ್ಮನ್ನು ಐಶ್ವರ್ಯನಾಗಿ அவர் ಹೊಂದುವಂತೆ கல்வாரி சிலுவையில ಅವರು ಕಲ್ವಾರಿ ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ தரித்திரனானார். ಬಡವನಾದನು. அதுதான் அவருடைய கிருபை பிரியமானவர்களே. ಅವರ ಕೃಪೆಯು ಪ್ರಿಯರೇ. ಆಮೆನ್. எபிரேயர் ಎಬ್ರಿಯದವರಿಗೆ 4வது அதிகாரம் 4ನೇ ಅಧಿಕಾರ 16வது வசனம். 16ನೇ ವಾಕ್ಯ. ஆதலால் நாம் இரக்கம் பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசண்டையிலே சேரக்கடவோம். ಆಮೆನ್. ಹalleluya. ನಾವು ಕರುಣೆಯನ್ನು ಹೊಂದುವಂತೆಯೂ ಆತನ ದಯದಿಂದ ಸಮಯೋಚಿತವಾಗಿ ಸಹಾಯವು ನಮಗೆ ದೊರೆಯುವಂತೆ ಧೈರ್ಯದಿಂದ ಕೃಪಾಸನದ ಮುಂದೆ ಬರೋಣ. ஹalleluya. கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு ஏற்ற சமயத்தில் ನಮಗೆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ உதவி கொடுக்கிறது. ಸಹಾಯ ಕೊಡುವುದು. ஆமென். ஹalleluya. சில நேரத்தில் ಕೆಲವೊಂದು ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு உதவி இல்லாம ನಮಗೆ ಸಹಾಯ ಇಲ್ಲದೆ நம்ம தவிச்சு போயிருப்போம். ನಾವು ತವಕ ಪಡುತ್ತೇವೆ. மனுஷன் கூட ಮನುಷ್ಯನು ಕೂಡ கை விட்டுறலாம். ಕೈ ಬಿಡಬಹುದು. ஆனாலும் ಆದರೂ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு ஏற்ற சமயத்தில் ನಮಗೆ ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு சகாயம் கொடுக்கிறது. ನಮಗೆ ಸಹಾಯ ಕೊಡುವುದು. ஹalleluya. ஹalleluya. 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 12வது அதிகாரம் 12ನೇ ಅಧಿಕಾರ 19வது வசனம். 19ನೇ ವಾಕ್ಯ. நாங்கள் யோக்கியர்கள் என்று விளங்கும்படிக்கு உங்களிடத்தில் பேசுகிறோம் என்று எண்ணுகிறவர்களே தேவனுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்குள் பேசுகிறோம். பிரியமானவர்களே, சகலத்தையும் உங்கள் பக்தி விருத்தித்தக்க செய்கிறோம். 2 கொரிந்தியர் 12:19. கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು பலவீனத்தில ಬಲಹೀನದಲ್ಲಿ நமக்கு பலத்தை கொடுக்கிறது. ನಮಗೆ ಬಲವನ್ನು ಕೊಡುವುದು. ಆಮೆನ್. ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. அதாவது ಆದ ಕಾರಣ சரீரத்தில் ಶರೀರದಲ್ಲಿ ஒரு பலவீனம் இருக்குது என்றால் ಒಂದು ಬಲಹೀನತೆ ಇದೆ ಅಂದರೆ நம்மளால ನಮ್ಮಿಂದ ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. பலவீனம் இருக்கிறதுனால ಬಲಹೀನತೆ ಇರುವುದರಿಂದ அதை செய்ய முடியலன்னு சொல்லுறோம். ಅದನ್ನು ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತೇವೆ. ஆனா கர்த்தருடைய கிருபை வந்துச்சுன்னா ಆದರೆ ಯೆಹೋವನ ಕೃಪೆ ಬಂದಿತೆಂದರೆ பலவீனத்தில் மத்தியிலும் ಬೆಳಗಿನದ ಮಧ್ಯದಲ್ಲಿಯೂ கர்த்தர் நமக்கு பலனை கொடுப்பார். ಬಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஆமென். நாம் முதலாவது பார்த்தோம் ಮೊದಲನೇ ನೋಡಿದ್ದೇವೆ, கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு பலத்தை கொடுத்தது. ನಮಗೆ ಬಲ ಕೊಟ್ಟಿತು. அடுத்தபடியாக ನಂತರ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்தது. ನಮಗೆ ಐಶ್ವರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. அடுத்தபடியாக ನಂತರ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು ஏற்ற சமயத்தில் ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ நமக்கு சகாயத்தை கொடுக்கிறது. ನಮಗೆ ಸಹಾಯವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. அடுத்தபடியாக ನಂತರ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நமக்கு ನಮಗೆ பலவீனத்தில் ಬಲಹೀನದಲ್ಲಿ பலத்தை கொடுக்கிறது. ಬಲವನ್ನು ಕೊಟ್ಟಿತು. அது மட்டுமில்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, 2 கொரிந்தியர் 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 9வது அதிகாரம் 9ನೇ ಅಧಿಕಾರ 8வது வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. ಉಪಕಾರಿಯ ವಿಷಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನು ಬಡವನಿಗೆ ಧಾರಾಳವಾಗಿ ಕೊಟ್ಟನೋ ಅವನ ನೀತಿಯ ಫಲವು ಸದಾಕಾಲವೂ ಇರುವುದು. கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು நம்ம என்ன பண்ணுதுன்னா ನಮ್ಮನ್ನು ಏನು ಮಾಡುವುದಂದ್ರೆ நம்ம எல்லாவற்றிலும் ನಾವು ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲಿಯೂ சம்பூர்ணமுள்ளவராக ಸಂಪೂರ್ಣ ಉಳ್ಳವರಾಗಿ மாற்றுகிறது. ಮಾರ್ಪಡಿಸುವುದು. எல்லா விதமான ಎಲ್ಲಾ ವಿಧವಾದ நற்கிரியைகளை ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು செய்ய ಮಾಡುವಂತೆ நம்மை தகுதிப்படுத்துகிறது. ನಮ್ಮನ್ನು ಅರ್ಹತೆ ಉಳ್ಳವದ್ ಮಾಡುವುದು. எல்லாவற்றிலும் ಎಲ್ಲಾದ್ರಲ್ಲೂ சம்பூர்ணமாய்
இருக்க ಸಂಪೂರ್ಣವಾಗಿರುವಂತೆ அதாவது ಆದ ಕಾರಣ நம்ம ஆவி ನಮ್ಮ ಆತ್ಮ ஆத்துಮ ಶರೀರ ಶರೀರ கையின் பிரயாசம் ಕೈಯಿದ ಕೆಲಸ குடும்பம் ಕುಟುಂಬ வாழ்க்கை ಜೀವನ எல்லாவற்றிலும் ಎಲ್ಲದಲ್ಲಿಯೂ ஆசீர்வாதமாய் இருக்க ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುವಂತೆ கிருபை நமக்கு கொடுக்கிறது ಕೊಡಲ್ಪಡುವುದು சம்பூர்ணத்தை ಸಂಪೂರ್ಣವನ್ನು கொடுக்கிறது ಕೊಡುವುದು கிருபை ಕೃಪೆಯು. Amen. உங்களுக்கு ನಿಮಗೆ எல்லா விதத்திலும் ಎಲ್ಲಾ ವಿಧದಲ್ಲಿಯೂ கர்த்தருடைய கிருபை ಯೆಹೋವನ ಕೃಪೆಯು சம்பூர்ணத்தை ಸಂಪೂರ್ಣವನ್ನು கொடுக்கிறது ಕೊಡುವುದು. Amen. Hallelujah. சங்கீதம் ಕೀರ್ತನೆಗಳು 32வது அதிகாரம் 32ನೇ ಅಧಿಕಾರ 10வது வசனம் 10ನೇ ವಾಕ್ಯ. துன்மார்கருக்கோ அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ಆತನಲ್ಲಿ ಭರವಸೆ ಇಟ್ಟವನು ಆತನ ಕೃಪೆಯನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವನು. Amen. நாம கர்த்தரை நம்பி இருந்தோமானால் ನಾವು ಯೆಹೋವನನ್ನು ನಾವು ನಂಬಿದ್ದರೆ அவருடைய கிருபை நம்மளை சூழ்ந்து கொள்ளும். ಕೃಪೆಯು ನಮ್ಮನ್ನು ಆವರಿಸಿಕೊಳ್ಳುವುದು. Amen. Amen. ஆமென். நம்ம நம்பிக்கைய ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯನ್ನು கர்த்தர் மேல வைக்கணும் ಯೆಹೋವನ பிரியமானவர்களே. ಮೇಲೆ ಇಡಬೇಕು ಪ್ರಿಯರೇ. எந்த ஒரு மனுஷனுடைய மேல நம்ம நம்பிக்கையை வைக்க கூடாது. ಯಾವುದೇ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಮೇಲೆ ನಾವು ನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಇಡಬಾರದು. ನಂಬಿಕೆಯ ನಮ್ಮ ನಂಬಿಕೆಯು முழுவதுமாக ಪೂರ್ತಿಯಾಗಿ கர்த்தர் மேல வைக்கணும். ಯೆಹೋವನ ಮೇಲಿರಬೇಕು. கர்த்தர் மேல ಯೆಹೋವನ ಮೇಲೆ நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ನಂಬಿಕೆಯಾಗಿ ಇರುವ ಮನುಷ್ಯನು பாக்கியவான். ಭಾಗ್ಯವಂತನು. Amen. ஆமென். Hallelujah. 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 இந்த வார்த்தைகளின் மூலமாக ಈ ವಾಕ್ಯದ ಮೂಲಕವಾಗಿ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ಯೆಹೋವನು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த ಈ ಒಂದು ಸಮಯವನ್ನು ಕೊಟ್ಟ உங்களுக்காகவும் ನಿಮಗಾಗಿಯೂ எல்லாருக்காகவும் ಎಲ್ಲರಿಗಾಗಿಯೂ நன்றி செலுத்துகிறேன். ನಾನು ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ಮುಖ್ಯವಾಗಿ கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபையினால ಯೆಹೋವನು ಕೊಟ್ಟ ನನಗೆ ಕೃಪೆಯಿಂದ இந்த நாளில ಈ ದಿನದಲ್ಲಿ இந்த மத்தியில ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ வார்த்தை கொடுக்கும்படியாக ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡುವಂತೆ கிருபை கொடுத்த ಕೃಪೆ ಕೊಟ್ಟ தேவனுக்கு ಕೋடாನ கோடி நன்றி ಕೋಟಿ ಸ್ತೋತ್ರಗಳಪ್ಪ. Amen. Amen. Hallelujah. 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 நாம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ನಾವೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. பரலோக பிதாவே, ಪರಲೋಕದ ತಂದೆಯೇ, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ನಿಮ್ಮನ್ನು ராஜா. ಸ್ತುತಿಸುತ್ತೇವೆ, ಕೊಂಡಾಡುತ್ತೇವೆ ತಂದೆಯೇ. ஏசப்பா, ದೇವರೇ, காலைதோறும் ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் ಯೆಹೋವನೇ ನಿಮ್ಮ ಸಮೂಹದಲ್ಲಿ நாங்கள் கடந்து வந்து ನಾವು ಕಡೆದು ಬಂದು உம்முடைய கிருபையுள்ள வார்த்தையை ನಿಮ್ಮ ಕೃಪೆಯುಳ್ಳ ವಾರ್ತೆಗಳನ್ನು நாங்கள் கேட்கும்படியாக ನಾವು ಕೇಳುವಂತೆ எங்களுக்கு கொடுத்த ನಮಗೆ ಕೊಟ್ಟ நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி ಒಳ್ಳೆಯ அப்பா. ಕೃಪೆಗಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ஆமாப்பா, ತಂದೆ. இந்த வார்த்தையை கேட்கிற ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದ ஒவ்வொருவரையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು நீர் ஆசீர்வதிப்பீராக ನೀವು சுவாமி. ಆಶೀರ್ವದಿಸುವಂತೆ உம்முடைய கிருபையினால ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ அவர்களை நிரப்புவீராக அப்பா. ಅವರನ್ನು ತುಂಬಿಸು ತಂದೆಯೇ. ஏசப்பா, ದೇವರೇ, நமக்கு நன்றி அப்பா. ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ತಂದೆ. திருப்தி அற்ற நிலைமையில ಅಪ್ಪ, ತೃಪ್ತಿಗೊಂಡ ಸಮಯದಲ್ಲಿ திருப்தி அற்ற நிலைமையில ತೃಪ್ತಿ ಇಲ್ಲದೆ ಸಮಯದಲ್ಲಿ இருக்கிற ಇರುವ ஒவ்வொருவரையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು உம்முடைய கிருபையினால ನಿಮ್ಮ ಕೃಪೆಯಿಂದ திருப்திப்படுத்தும். ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. ஆரோக்கியம் இல்ல, ಆರೋಗ್ಯ ಇಲ್ಲ, சமாதானம் இல்ல, ಸಮಾಧಾನವಿಲ್ಲ, பிரச்சனைனால ಸಮಸ್ಯೆಯಿಂದ இருக்கிற ಇರುವ ஒவ்வொருவரையும் ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು உம்முடைய ನಿಮ್ಮ கிருபைகளினால ಕೃಪೆಯಿಂದ அவரை திருப்திப்படுத்துவீராக, ತೃಪ್ತಿಗೊಳಿಸು. ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிசு இந்த தந்தை. வார்த்தை ಈ ವಾಕ್ಯ அவர்களுக்கு ಅವರಿಗೆ ஒரு பிரயோஜனமாக காணப்படட்டும் சுவாமி. ಪ್ರಯೋಜನವಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಲಿ. ದೇವರೇ. ஆசீர்வதிங்க. ಆಶೀರ್ವದಿಸಿ. எல்லா துதி கன மகிமை எல்லாம் ಎಲ್ಲ ಸ್ತುತಿ ಘನ ಮಹಿಮೆ ಎಲ್ಲ ஒருவருக்கே செலுத்துகிறோம். ನಿಮ್ಮೊಬ್ಬರಿಗೆ ಸಲ್ಲಿಸುತ್ತೇವೆ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபம் கேளும் பிதாவே. ಪ್ರಾರ್ಥಿಸುವೆ ತಂದೆಯೇ. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஓகே, நம்ம இந்த கத்துட்ட வார்த்தைக்கு நாம் கடந்து போகலாம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்துல 2-3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 ಅರಸಗಳು 17ನೇ ಅಧ್ಯಾಯ 2-3 2ನೇ ವಾಕ್ಯವು 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ.
இயேசுவே. வாசிக்கிறீங்களா தமிழ்ல? பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர் நீ இவ்விடத்தை விட்டு கிழக்கு தேசத்தை நோக்கி போய் யோர்தானுக்கு நேரே இருக்கிற கேரி காற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரை கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை நீர் உருவாக்கி இந்த கருத்துல என்னை கொடுக்கிறேன், நீர் பயன்படுத்தும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சோ இந்த இடத்துல இன்றைக்கு நாம் சில காரியங்களை இதுல உள்ளான ஆவிக்குரிய அರ್ಥங்களை பல அர்த்தம் இருக்கிறது. சில காரியத்தை மட்டும் ನಾವು ಧ್ಯಾನಿக்க போகிறோம். ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾವು ಆತ್ಮಿಕ ಅರ್ಥಗಳನ್ನು ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. பல ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கிறது. ಹಲವಾರು ಆತ್ಮದ ಒಂದು ಕುರಿತಾಗಿದೆ. அதுல சில ஆவிக்குரிய அர்த்தங்களை மாத்திரம் நாம் தியானித்து கர்த்தரை நாம் கனப்படுத்த போகிறோம். ಕೆಲವೊಂದು ಆತ್ಮಿಕ ಅರ್ಥವನ್ನು ಕುರಿತಾಗಿ ನೋಡಿ ನಾವು ಧ್ಯಾನಿಸಲಿದ್ದೇವೆ. அதாவது தீர்க்கதரிசி எலியாவுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ வசிக்கிற இடத்துல ஒரு பஞ்சம் உண்டாக போகிறது. ಪ್ರವಾದಿ ಎಲಿಯನಿಗೆ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ನೀನು ವಾಸಿಸುವ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಒಂದು ಬರಗಾಲ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அதனால நீ என்ன பண்ணு, நான் காண்பிக்கிற ஒரு பள்ளத்தாக்குல போயிட்டு நீ என்ன பண்ணு, பதுங்கிரு. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಹೋಗಿ ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಅಡಗಿಕೋ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ என்று சொல்லி கர்த்தர் சொன்ன உடனே எலியா வந்துட்டு அவர் பின் வார்த்தை ஏதோ பேசல எலியா ಅಂತ ಹೇಳಿದ ದೇವರು ಮತ್ತೆ ಎಲಿಯನ್ನು ಒಂದು ಮಾತು ಬದಲಾಗಿ ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. ஐயோ, நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ಅಯ್ಯೋ ನಾನು ದೊಡ್ಡ ಪ್ರವಾದಿಯು, நான் போய் எப்படி அந்த பள்ளத்தாக்குல பதுங்கி இருப்பேன், ನಾನು ಹೋಗಿ ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹೇಗೆ ಅಡಗಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ, நான் என்னுடைய லெவல் என்ன, ஸ்டேட்டஸ் என்ன, ನನ್ನ ಲೆವೆಲ್ ಏನು, ನನ್ನ ಸ್ಟೇಟಸ್ ಏನು ಅಂತ ಹೇಳಿ நான் போய் எப்படி அந்த காடுகளுக்குள்ள அந்த பள்ளத்தாக்குல நான் எப்படி பதுங்கி இருப்பேன், ನಾನು ಆ ಕಾಡಿನ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿರುತ್ತೇನೆ என்று சொல்லி எலியா ஒரு வார்த்தை கூட நெகட்டிவா பேசவில்லை. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೆಗೆಟಿವ್ ಆಗಿ ಎಲಿಯನ್ನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ. கர்த்தர் சொன்னார், நீ போ, ಕರ್ತನು ಹೇಳಿದನು ನೀನು ಹೋಗು, நான் உனக்கு காகங்களை கொண்டு போஷிக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಗೆಗಳನ್ನು ತಂದು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. சொன்ன மாத்திரத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்து அவன் போனான், கடந்து ಕರ್ತನು போனான். ಹೇಳಿದ ಮಾತ್ರದಲ್ಲಿ ಅವನು ವಿದ್ಯುತ್ತನಾಗಿ ಹೋಗಿದ್ದನು. கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொன்னா, ಗಮನಿಸಬೇಕಾಗಿದ್ದ ಒಂದು ವಿಷಯವೇನೆಂದರೆ, பள்ளத்தாக்குல போயிட்டு ஒரு பதுங்கி இருக்கிறாரு, ಆ ಹಳ್ಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ಅಡಗಿಕೊಂಡಾಗ இவருக்கு ஆகாரம் தேவை. ಇವಾಗ ಅವರಿಗೆ ಆಹಾರ ಬೇಕು. ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம், ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಮಸ್ಯೆ ಬಂದಿರಬಹುದು. இந்த காடுகளுக்குள்ள எந்த காகம் எனக்கு ஆகாரத்தை கொடுக்க போகுது, ಈ ಕಾಡಿನಲ್ಲಿ ಯಾವುದೊಂದು ಕಾಗೆ ನನಗೆ ಈ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ. மினிமம் ஒரு காகம் ஒரு மாംச துண்டு எடுத்து வந்தா ஒரு 100 கிராம் எடுத்துட்டு வர முடியும். ಹೇಳಕೊಂಡ್ರೆ ಒಂದು ಕಾಗೆ ತಂದು ಕೊಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅದನ್ನು ಒಂದು ಕೆಲವೊಂದು ನಾವು ನೋಡಬಹುದು, ಅಂದರೆ ಒಂದು 100 ಗ್ರಾಮ್ ತಗೊಂಡ್ಬಂದು இல்ல ಕೊಡುತ್ತೆ. ஒரு அப்ப துண்டு எடுத்து வந்தா ஒரு காகத்தினால ஒரு 50 கிராம் ஒரு ரொட்டி துண்டு எடுத்து வர முடியும். ಒಂದು ರೊಟ್ಟಿ ಇರೋದ ಒಂದು ತುಂಡು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಒಂದು 50 ಗ್ರಾಮ್ ಅಂತ ಹೇಳಬಹುದು. பட் அது இங்க கர்த்தர் சொல்லுகிற காகங்களை இங்கு கர்த்தர் சொல்லுகிறார். ಕಾಗೆಗಳನ್ನು ಕೊಂಡು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು. காகம் என்று சொல்லல, ಕಾಗೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, காகங்களை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಕಾಗೆಗಳು ಅಂತ ಹೇಳಿ ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. எலியாவோட லெவல் பசி எந்த அளவுக்கு சாப்பிட்டா எலியாவுக்கு வயிறு ரொம்பன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அதுதான் காகம் என்று கர்த்தர் சொல்லலை, காகங்களை கொண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ಎಲಿಯನಿಗೆ ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ತಿಂದರೆ ಅವನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಹೊಟ್ಟೆ ಪರಿಪೂರ್ಣವಾಗುತ್ತದೆ ಅಂತ ದೇವರಿಗೆ ಗೊತ್ತು. ಅದಕ್ಕೆ ಕಾಗೆಗಳು ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು. ஒருவேளை எலியா ஒரு காக்காவை கர்த்தர் அனுப்ப போறாரு, அதை வச்சு நான் என்னையா வயிறு சொல்லி வெளியே வேட்டையாட கூட ஆரம்பிச்சிருக்கலாம். ಎಲಿಯನು ದೇವರು ಒಂದೇ ಒಂದು ಕಾಗೆಯನ್ನು ತಂದು ದೇವರು ನನಗೆ ಪರಿಪೂರ್ಣತೆ ಮಾಡುತ್ತಾರೆ ಯಾವ ರೀತಿ ಅಂತ ಹೇಳಿ ಅವನು ಬೇಟೆ ಕೂಡ ಆಡಕ್ಕೆ ಒಂದು ಪ್ರಯತ್ನ ಪಡುತ್ತಾನೆ. சோ வெளியே போக வாய்ப்பு இருந்தது, பட் அவர் போகல, வெயிட் பண்ணி காத்திருந்தார். ಆಚೆ ಹೋಗಲು ಒಂದು
ಕಾರಣವಾಗಿತ್ತು. ಆದರೂ ಅವನ ಆಚೆ ಹೋಗ್ಲೆ ಅವನ ಅಲ್ಲೇ ಕಾಯುತ್ತಿದ್ದ. கர்த்தருடைய வார்த்தை சொன்னதை அவன் நம்பினான், காத்திருந்தான். ಕರ್ತನು ಹೇಳಿದ ಮಾತಿಗೆ ಅವನು ವಿದ್ಯುತ್ತನಾಗಿ ಅವನು ಕಾಯ್ದಿದ್ದನು. காகம் வந்து போஷித்தது. ಕಾಗೆ ಬಂದು ಘೋಷಿಸಿತ್ತು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவன் அந்த வார்த்தை மேல ஒரு சந்தேகம் வரல பாருங்க அவனுக்கு. ಅವನ ವಾರ್ತೆದ ಮೇಲೆ ಅವನಿಗೆ ಒಂದು ಸಂಶಯ ಬಂದಲಿಲ್ಲ ನೋಡಿ. இன்னைக்கு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நினைப்போம், ஏதாவது கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, இது டிசம்பர் முடிவு வந்துச்சு, புது வருஷம் வந்துச்சு, இன்னொரு வாக்குதத்தை நிறைவேறலன்னு சொல்லி காத்திருப்போம். ஆனா சந்தேகத்தோடு காத்திருப்போம். ನಾವು ನೋಡಬೇಕಾದರೆ ಈ ಡಿಸೆಂಬರ್ ದಿನಗಳು ಬಂತು, ಹೊಸ ವರ್ಷ ದಿನ ಬಂತು, ಆದರೂ ನಾವು ಒಂದು ಸಮಸ್ಯೆದಿಂದ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕಾಯುತ್ತಿದ್ದೇವೆ. கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் உன்னை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருப்பார். ಕರ್ತನು ಹೇಳಿರ್ತಾರೆ, ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೇನು ಅಂತ ಹೇಳಿ. ஆனா நமக்குள்ள ஒரு காத்திருப்போம், ஓகே. ನಮ್ಮಲ್ಲಿ ಒಂದು ಕಾಯುತ್ತಿರುತ್ತೇವೆ, ಅದು ಸರಿ. பட் சந்தேகத்தோடு காத்திருப்போம். ಸಂಶಯದಿಂದ ನಾವು ಕಾಯುತ್ತಿರ್ತೇವೆ. செய்வாரா? ಮಾಡುತ್ತಾರಾ? எப்ப செய்வாரு? ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತಾರೆ? ஒருவேளை மறந்துச்சாரா? ಒಂದು ವೇಳೆ ಮರ್ತಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರಾ? இல்ல எப்போ செய்வாரா இல்லையா? ಯಾವಾಗ ಮಾಡುತ್ತಾರಾ? வருஷம் முடிவுக்கு வந்தது, ವರ್ಷ ಕೊನೆಯ ದಿವಸ ಬಂದಿತ್ತು. காத்திருக்கிறது பெரிய விஷயமே இல்ல. ಕಾಯುತ್ತಿರುವುದು ದೊಡ್ಡ ವಿಷಯವೇ ಅಲ್ಲ. ஆனா நம்பிக்கையாய் காத்திருக்க வேண்டியதுதான் முக்கியமான விஷயம். ಆದರೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಕಾಯುತ್ತಿರುವುದೇ ಅದು ಮುಖ್ಯ ಪ್ರಾಮುಖ್ಯತೆ. எலியா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை நம்பி அவன் காத்திருந்தான். ಎಲಿಯ ಪ್ರವಾದಿಯು ಅವನು ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ವಿದ್ಯುತ್ತನಾಗಿ ನಂಬಿಕೆಯಿಂದ அந்த ಕಾಯುತ್ತಿದ್ದನು. வார்த்தைக்கு ஏற்றபடி கர்த்தர் காகங்களை கொண்டு எலியாவை கர்த்தர் போஷித்தார். ಅದು ವಾರ್ತೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದೇವರು ಕಾಗೆಗಳನ್ನು ಕೊಂಡು ಎಲಿಯನಿಗೆ ಘೋಷಿಸಿದರು. இப்போ அங்க வந்து இப்ப அந்த இருக்கிற இடத்துல வந்து பஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் தண்ணீர் எல்லாம் வற்றி போனது. ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬರಗಾಲ ಬಂದಾಗ ನೀರೆಲ್ಲ ಬತ್ತಿ ಹೋಯಿತು. சோ இப்ப அடுத்தது எலியா வந்து ஒரு விதவிய இடத்துல போக சொல்லுகிறாரு. ಎಲಿಯನು ಒಂದು ವಿಧೆಯ ಬಳಿಗೆ ಹೋಗಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದಾರೆ ದೇವರು. வாசிக்கலாம், அந்த 8-9 வருஷத்தை நான் வாசிக்கலாம். ಓದೋಣ. 8-9ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದೋಣ. ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಚಿದೋನ್ಯರ ಚಾರತ್ತ ಊರಿಗೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸಿಸು. ನಿನ್ನನ್ನು ಸಾಕಬೇಕೆಂದು ಅಲ್ಲಿನ ಒಬ್ಬ ವಿಧವೆಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ ಅಂದನು. அல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலೂಯಾ. அங்க காத்திருந்தாரு, கர்த்தர் போஷித்தாரு. ಅಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿದ್ದರು, ಕರ್ತನು ಘೋಷಿಸಿದನು. ஒரு விதவி கிட்ட கர்த்தர் அனுப்புறாரு. ಈಗ ಒಂದು ವಿಧಿಯ ಬಳಿಯ ಕರ್ತನು பா, நீ அங்க போப்பா, நான் உன்னை போஷிக்கிறேன். ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗಪ್ಪ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. அங்க ஒரு விதவிக்கு நான் கட்டளை கொடுத்திருக்கிறேன், நீ அங்க போ, உன்னை போஷிப்பாங்க. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಧಿಯ ಬಳಿ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ, ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗು, ಅವರು ನಿನ್ನನ್ನು ಘೋಷಿಸುತ್ತಾರೆ. முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்பினார். இப்ப நம்பிக்கையும் விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்கிறது. ಕರ್ತನು ಹೇಳಿದ ಮಾತಿನಲ್ಲಿ ಅವರಿಗೆ ವಿಶ್ವಾಸವು ಅದು ಅಧಿಕವಾಗಿತ್ತು. அந்த நம்பிக்கை கொண்டு அடுத்த ஒரு செகண்ட் லெவல்ல கர்த்தர் இன்னும் நடத்துகிறார். இப்ப கர்த்தர் சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு போகிறான் தீர்க்கதரிசி. ಆ ನಂಬಿಕೆಯೊಡೆಯನಾಗಿ ಅವನು ವಿದ್ಯತೆಯಾಗಿ ಕರ್ತನು ಹೇಳಿದ ಮಾತನ್ನು ಕೇಳಿಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಾನೆ. இப்போ அந்த தீர்க்கதரிசி அந்த விதவிக்கு அந்த ஊரு வாசலுக்குள்ள என்ட்ரி. இப்போ அந்த தீர்க்கதரிசிக்கு எப்படி தெரியும்? அத்தனை பேர் இருப்பாங்க ஒரு ஊர்ல அத்தனை பேர் இருக்கும்போது என்னை போஷிக்கிற அந்த ஸ்திரீ யார் என்று எலியாவுக்கு எப்படி தெரியும்? ಆ ಊರಿನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಜನ ವಿಧವೆಗಳು ಇರಬಹುದು, ಆ ಸ್ತ್ರೀನೇ ಅಂತ ಹೇಳಿ ಎಲಿಯನಿಗೆ ಹೇಗೆ ಗೊತ್ತು ಇರುತ್ತದೆ? அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கிறீங்களோ? ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಮತ್ತೆ ಒಂದ್ಸತಿ ಓದೋಣ. ಆಗ ಯೆಹೋವನು ಅವನಿಗೆ, ನೀನು ಇಲ್ಲಿಂದ ಚಿದೋನ್ಯರ ಚಾರತ್ತ ಊರಿಗೆ ಹೊರಟು ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಾಸಿಸು. ನಿನ್ನನ್ನು ಸಾಕಬೇಕೆಂದು ಅಲ್ಲಿನ ಒಬ್ಬ ವಿಧವೆಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ ಅಂದನು. இப்போ 10வது வசனத்தை வாசி. ಅವನು ಅಲ್ಲಿಂದ ಹೊರಟು ಚಾರತ್ತದ ಊರು ಬಾಗಿಲಿನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ, ಊರು ಬಾಗಿಲಿನ ಸಮೀಪಕ್ಕೆ ಬಂದಾಗ ಸೌದೆಯನ್ನು ಕುಡಿಸುತ್ತಿರುವ ಒಬ್ಬ ವಿಧವೆಯನ್ನು ಕಂಡು ಆಕೆಯನ್ನು ಕೂಗಿ, ದಯವಿಟ್ಟು ಕುಡಿಯುವುದಕ್ಕೆ ಒಂದು ತಂಬಿಗೆಯಲ್ಲಿ ನೀರು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳಿದನು. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கான்செப்ட் என்னன்னு தெரியுமா? ಒಂದು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಆದ ಒಂದು ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಏನಂತ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ? எலியாவுக்கு ரொம்ப ரிஸ்கே கர்த்தர் கொடுக்கல. ಎಲಿಯನಿಗೆ ತುಂಬಾ ಒಂದು ಕಷ್ಟವಾದ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಡೆಸಲಿಲ್ಲ. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ போ, நான் உன்னை போஷிக்கிறேன். ನೀನಲ್ಲಿ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನನ್ನು
ಘೋಷಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ದೇವರು ಹೇಳಿದ್ದಾರೆ. தேட வேண்டிய ஒரு காரியத்தை கர்த்தர் எலியாக்கு கொடுக்கவே இல்லை. ಹೋಗಿ ತುಂಬಾ ಹುಡುಕ್ಬೇಕಾಗಿರೋ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಆಜ್ಞಾಪಿಸಲಿಲ್ಲ. அந்த ஊரு வாசலுக்குள்ள என்ட்ரியாகும் போது அந்த ஸ்திரீயை கர்த்தர் அனுப்பி வைத்து விட்டார். ಆ ಊರಿನ ಬಾಗಿಲಿಗೆ ಹೋದಾಗನೇ ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ದೇವರು ಕಳಿಸಿದರು. அப்பா நீ ரொம்ப கஷ்டப்படாத, ಅಪ್ಪ ನೀನು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡಬೇಡ, ஐயா நீ ரொம்ப கஷ்டப்படாத, ಅಯ್ಯ ನೀನು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡಬೇಡ, இப்போ நான் உனக்கு போஷிக்கிறேன். ನೀನು ಅಲ್ಲಿ ಹೋಗು, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಘೋಷಿಸುತ್ತೇನೆ. வார்த்தை கேட்டார், விசுவாசித்தார், கிளம்பி போனார். ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಿದರು, ಆಜ್ಞೆಯನ್ನು ಒಪ್ಪಿಕೊಂಡರು, ಹಾಗೆ ಮುಂದೆ ಹೋದರು. முன்ன போல அந்த ஊரு வாசலுக்குள்ள என்ட்ரியாகும் போது அந்த ஸ்திரீ அங்க வெறுவு பதுக்கிட்டு கொண்டு இருக்கிறாங்க. ಆ ಬಾಗಿಲ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಹೋಗುವಾಗನೇ ಆ ಸ್ತ್ರೀಯಳು ಇದು ಸೌದೆಗಳನ್ನು ಜೋಡಿಸುತ್ತಿದ್ದರು. இப்போ அந்த ஸ்திரீயை பார்த்து எலியா பேசுகிறார். ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ನೋಡಿ ಎಲಿಯನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க, ಒಂದು ತುಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀರು ಕೊಡು, அம்மா ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க. ಒಂದು ತುಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನೀರು ಕೊಡು. கேட்ட உடனே அவங்க தண்ணி எடுக்க அவங்க மறுவார்த்தை எதுவுமே கேட்கலாம் பாருங்க. ಮತ್ತೆ ಏನು ಮಾತನಾಡಲಿಲ್ಲ ನೋಡಿ ಪ್ರಿಯರೇ. அவங்க சில பேர் இருந்தாக்கா வந்தோடனே எடுத்தோடனே தண்ணி கேட்கறாங்க, இது கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிக்க தோணும். ಅಲ್ಲಿ ಬೇರೆಯವರಿದ್ರೆ ಯಾರು ಇವರು ಬಂದಿದ ತಕ್ಷಣ ಈ ತರ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಿದ್ದಾರೆ ಅಂತ ಯೋಚಿಸಿರಬಹುದು. இல்ல நீங்க யாரு எதிர்த்து வரீங்க கூட சில பேர் கேட்போம் நம்ம இல்லீங்களா. ಯಾರು ನೀವ್ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತಿದ್ದೀರಾ ಅಂತ ಕೇಳಬಹುದು. இந்த தாய் எதுவுமே கேட்கல, சொன்ன உடனே அவங்க கிளம்பி போறாங்க. ಈ ತಾಯಿಯು ಏನನ್ನು ಕೇಳಲಿಲ್ಲ, ಹೇಳಿದ ತಕ್ಷಣ ಹೋಗಿ ತಗೊಂಡ್ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. அதுக்கப்புறம் அவங்க போகும்போது மீண்டும் எலியா கூப்பிட்டு நீ வரும்போது தண்ணி மட்டும் கொண்டு வராதம்மா, கொஞ்சம் ரொட்டி எடுத்துட்டு வாமான்னு சொல்றாங்க. ಹೋಗುವ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರೆದು ನೀನು ಹೋಗುವಾಗ ಬರೀ ನೀರನ್ನು ಮಾತ್ರ ತಗೋಬರ್ಬೇಡ, ಸ್ವಲ್ಪ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಗೊಂಬಾ ಅಂತ ಹೇಳಿ ಎಲಿಯನು ಹೇಳುತ್ತಾನೆ. அதுக்கு அந்த ஸ்திரீ பேசுகிற வார்த்தை நாம் பார்க்கலாம். அதாவது ಆ ಸ್ತ್ರೀಯಳು ಮಾತನಾಡುವ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. 11வது வசனத்தை வாசிங்க. 11ನೇ ಆಕೆಯು ವಾಕ್ಯ. ಹೋಗುತ್ತಿರುವಾಗ ತಿರುಗಿ ಆಕೆಯನ್ನು ಕರೆದು ಕರೆದು ನೀನು ಬರುವಾಗ ನನಗೋಸ್ಕರ ಒಂದು ತುಂಡು ರೊಟ್ಟಿಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಅಂದನು. ಆಕೆಯು ಅವನಿಗೆ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನಾಣೆ, ನನ್ನ ಹತ್ತಿರ ರೊಟ್ಟಿ ಇರುವುದಿಲ್ಲ, ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಹಿಡಿ ಹಿಟ್ಟು, ಮೊಗ್ಗೆಯಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಎಣ್ಣೆ, ಇವುಗಳು ಹೊರತಾಗಿ ಬೇರೆ ಏನು ಇರುವುದಿಲ್ಲ. ಈಗ 2 ಕಟ್ಟಿಗೆಗಳನ್ನು ಹೆಕ್ಕಿ ನನಗೋಸ್ಕರ ನನ್ನ ಮಗನಿಗೋಸ್ಕರ ರೊಟ್ಟಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಅದನ್ನು ತಿಂದ ಮೇಲೆ ನಾವು ಸಾಯಬೇಕೇ ಹೊರತು ಬೇರೆ ಗತಿ ಇಲ್ಲ ಎಂದು ಉತ್ತರ ಕೊಟ್ಟಳು. ಆಮೆನ್, ஹல்லேலூயா. இந்த ஸ்திரீ பாருங்க, இந்த ஸ்திரீக்கும் இப்ப எலியாவுக்கு தான் ஒரு கம்பேரிசன். ಈ ಸ್ತ್ರೀಯಳಿಗೂ ಮತ್ತೆ ಎಲಿಯನಿಗೆ ಒಂದು ಕಂಪ್ಯಾರಿಸನ್. ஸ்திரீ அவ்வளவு கர்த்தருடைய ஞானம் இல்ல, கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி கர்த்தர் குறித்ததான ஒரு ஞானம் ஸ்திரீக்கு அவ்வளவு இல்ல. ಆ ಸ್ತ್ರೀಯಳಿಗೆ ಕರ್ತನು ಮಾಡುವ ಒಂದು ಅದ್ಭುತ ಕೃತ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ಅದು ಜ್ಞಾನ ಇಲ್ಲ. கொஞ்சம் தெரியும், ஒரு 50% தெரியும், அவ்வளவுதான். ಒಂದು 50% ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. பட் இந்த ஸ்திரீ காத்திருக்கலாம், கர்த்தர் அற்புதம் செய்வார்னு சொல்லி ಆದರೆ ಆ ಸ್ತ್ರೀಯಳು ಕರ್ತನು ಅದ್ಭುತ ಮಾಡುತ್ತಾರೆ ಅಂತ ಕಾಯುತ್ತಿದ್ದಳು. பட் ஆனா இந்த ஸ்திரீ செய்த காரியம் என்ன ಈ தெரியுமா? ಸ್ತ್ರೀ ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಏನು ಗೊತ್ತಾ? இருக்கிறது கொஞ்சம் தான் மாவு, ಇರೋದು ಸ್ವಲ್ಪನೇ ಇಟ್ಟು சாப்பிட்டு நம்ம மறித்து போகிறோம், ನಾವು ತಿಂದು ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿದ್ದೇವೆ. சொல்லி வெறுவு பொறுக்க அவங்க கிளம்பிட்டாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ಸೌದೆಗಳನ್ನು ಆರಿಸಲು ಹೋಗಲಿಲ್ಲ, ಹಾಗೆ ಹೋದರು. வெறுவை பிறக்க அவங்க கிளம்பிட்டாங்க அந்த இடத்துல இருந்து. ಆ ಸೌದೆಯನ್ನು ಆರಿಸಲು ಹೋಗುತ್ತಾಳೆ ಅಲ್ಲಿಂದ. சோ இங்க பார்த்திருக்காங்க சொன்னா எலியா கர்த்தருடைய வார்த்தை மேல் நம்பினார், அவர் விசுவாசமாய் காத்திருந்தார். ಎಲಿಯನು ಕರ್ತನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇತ್ತು, ಅವರು ವಿಶ್ವಾಸವಾಗಿ ಕರ್ತನ ಮಾತಿಗೆ ಒಡೆಯನಾದರು. அதே போல இந்த ஸ்திரீ செய்த காரியம் தெரியுமா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಸ್ತ್ರೀಯಳು ಮಾಡಿದ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, எலியா சொன்ன அந்த காரியத்துக்காக அவன் சரி ஓகே என்கிட்ட இன்னும் இருக்குதோ நான் அதை கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்புக்கொண்டார். ಎಲಿಯನು ಹೇಳಿದ ನಂತರ ಆ ಸ್ತ್ರೀಯಳು ನನ್ನ ಹತ್ರ ಏನಿದೆ ಅದನ್ನು ನಿನಗೆ ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಒಪ್ಪಿಕೊಂಡಳು. ಒಪ್ಪಿಕೊಂಡು 14வது ವಚನத்தை ವಾಸಿங்க. 14ನೇ ಮಾತು. 14. ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನಗೆ ನಾನು ದೇಶಕ್ಕೆ ಮಳೆಯನ್ನು ಕಳುಹಿಸುವವರೆಗೆ ನಿನ್ನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿರುವ ಹಿಟ್ಟು ತೀರುವುದಿಲ್ಲ, ನಿನ್ನ ಮಡಿಕೆಯಲ್ಲಿ ಹಿಟ್ಟು ತೀರುವುದಿಲ್ಲ, ಮೊಗ್ಗೆಯಲ್ಲಿರುವ ಎಣ್ಣೆ ಮುಗಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳುತ್ತಾನೆ. ಆಮೆನ್, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ಹಲ್ಲೆಲೂಯಾ.
இதே கான்செப்ட் இன்னொரு பக்கம் வருகிறது, என்ன தெரியுமா? ಇದೇ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇನ್ನೊಂದು ಭಾಗದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. ಏನು ஆலயத்துல கர்த்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. ಆಲಯದಲ್ಲಿ ದೇವರು ಕುಳಿತಿದ್ದಾರೆ. அநேக பேர் காணிக்கை கொண்டு வந்தாங்க. ಅನೇಕರು ಕಾಣಿಕೆಯನ್ನು ತರುತ್ತಾರೆ. அதுல விசேஷமான காணிக்கை ஒரு சகோதரருடைய காணிக்கை தான் இருந்தது. ಅಲ್ಲಿ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಕಾಣಿಕೆ, ಅದು ಒಂದು ಸಹೋದರಿಯ தன்னிடத்தில் இருந்ததை கர்த்தருக்கு கொடுத்தார். ತನ್ನ ಬಳಿ ಇದ್ದದನ್ನು ದೇವರಿಗಾಗಿ ಕೊಟ್ಟಳು. இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கொடுக்கல, ಇರೋದ್ರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಇಟ್ಟಿಕೊಂಡು ಕೊಡಲಿಲ್ಲ, இருக்கிறதை கர்த்தருக்கு கொடுத்தார். ಇರೋದ್ರಲ್ಲಿ ತನಿಗೆ ಕೊಟ್ಟಳು. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்ம செய்யற காரியம் எதுன்னு சொன்னாக்கா, ನಾವಿವತ್ತು ಮಾಡುವ ಒಂದು ಕಾರ್ಯ ಏನೆಂದರೆ, நமக்கு ஃபர்ஸ்ட் எது போதும் நம்ம வச்சுக்கிறோம், அதுக்கப்புறம் கர்த்தருக்கு இது கொடுக்கலாம். ನಮ್ಗೆ ಯಾವ್ದು ಸಾಕು ಅಂತ ನಾವು ಇಟ್ಕೊಳ್ತೇವೆ, ಅದ ನಂತರ ದೇವರಿಗೆ ನಾವು ಏನನ್ನು ಕೊಡಬೇಕು ಅದನ್ನು ನಾವು ಕೊಡುತ್ತೇವೆ. முதலாவது நம்ம வந்து ஒரு நாள் முழுதும் ஆல்மோஸ்ட் வேதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் கர்த்தரை தியானிக்கணும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ಸತ್ಯವೇದ ಏನ್ ಹೇಳುತ್ತದಂದ್ರೆ ಹಗಲು ಇರಳು ದೇವರಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸಬೇಕೆ ಅಂತ ಹೇಳಿ. ஆனா நம்ம கர்த்தருக்கு கொடுக்கிற முதல் டைம் என்கிற காணிக்கை எப்படி இருக்கிறது? ನಾವು ಕರ್ತನಿಗಾಗಿ ಕೊಡಬೇಕ ಒಂದು ಟೈಮ್, ಒಂದು ಭಾಗವನ್ನು ನಾವು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ. சோ காணிக்கை என்பது வெறும் பணம் மாத்திரம் அல்ல, ಕಾಣಿಕೆ ಅನ್ನುವುದು ಬರೀ ಹಣ ಮಾತ್ರ ಅಲ್ಲ, நேரத்தை கூட குறிக்கிறது. ಸಮಯವನ್ನು ಕುರಿಸುತ್ತದೆ. 24 hours, 24 மணி நேரம் இருக்கிறது. 24 ஹவர் ಇದೆ ನೋಡಿ. அதுல நமக்கு எல்லாம் இதெல்லாம் செய்யணுமோ எல்லாம் செய்துட்டு ஃப்ரீ டைம்ல தான் கர்த்தரை தேட வர பாத்துக்குங்க. ಯಾವ್ದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕೆ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾವು ಕುಳಿತೇವೆ ನೋಡಿ. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? ಆದರೆ ಸತ್ಯವೇದವೇನು ಹೇಳುತ್ತದೆ? முதல் ஸ்தானம் கர்த்தருக்கு தான் தரணும். ಮೊದಲನೇ ಸ್ಥಾನವು ಅದು ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಸಲ್ಲಿಸಬೇಕು. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவார் என்று சொல்லி வேதம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವವನು ಭಾಗ್ಯವಂತನಾಗಿ ಅಂತ ಹೇಳಿ ಸತ್ಯವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. இப்ப நம்ம எப்படி பண்றோம்? ನಾವು ಹೇಗೆ ಮಾಡುತ್ತೇವೆ? காலையில எழுந்து ஜெபிக்கணும்னா கஷ்டம். ಮುಂಚಾನೆಯಲ್ಲಿ ಎದ್ದು ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕೆಂದರೆ ಅದು ತುಂಬಾ ಕಷ್ಟ. ஏன்னா காலையில ಕಂಫರ್ಟಬಲ್ ಝೋನ್ அங்கதான் இருக்குது. ಬೆಳಗ್ಗೆನೆ ಅದು ತುಂಬಾ ಒಂದು ನಿದ್ದೆ ಬರುವ ಒಂದು ಸಮಯ. அப்ப என்ன பண்றோம்? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮಲ್ಕೊಳ್ಳೋಣ, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், ಇನ್ನೂ ಸ್ವಲ್ಪ ಮಲ್ಕೊಳ್ಳೋಣ, ಕಂಬಳಿ போத்திட்டு அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம், ಕಂಬ್ಳಿನ ಹಾಕಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಸ್ತೋತ್ರ ಅಂತ ಮಲ್ಕೊಳ್ಳೋಣ. ಹಂಗೆ ಆಮೇನ್ ಆಯ್ಚಿ, ಸ್ತೋತ್ರ ಆಯ್ಚಿ, ವರ್ಷಿಪ್ ಆಯ್ಚಿ, ಪ್ರೈಸ್ ಆಯ್ಚಿ, ಎಲ್ಲಾ ಮುಗಿಸಿ ಅಲ್ಲೇ ಆರಾಧನೆ ಆಯ್ತು, ಎಲ್ಲ ವರ್ಷಿಪ್ ಆಯ್ತು, ಸಮಯನ ಅಲ್ಲೇ ಮುಗೀತು. இப்ப நம்ம கர்த்தரை தேடணுமாங்க? ಇಲ್ಲಿ ನಾವು ಕರ್ತನನ್ನು ಹುಡುಕ್ಬೇಕಾ? கர்த்தரை ஆராதிக்க பிரதானமான ஒரு ஸ்தலத்தை வைத்து நாம் எழும்பி நம்ம ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு அந்த இடத்துல போய் நாம் கர்த்தரை நாம் தேட வேண்டும். ಕರ್ತನನ್ನು ಆರಾಧಿಸುವ ಮುನ್ನವಾಗಿ ನಾವು ಎದ್ದೇಳಿ ಮುಖವನ್ನು ತೊಳೆದು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಒಂದು ಫ್ರೆಶ್ ಆಗಿ ನಾವು ಕೂತ್ಕೊಳ್ಳಬೇಕು. நம்ம வந்து படுத்த படுக்கையில எழுப்பி ஜெபிக்கிறதுக்காக அல்ல, அது கரெக்டான முறை அல்ல. ಮಲಗಿರುವ ಹಂತೆ ಆಗಿ ಎದ್ದಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕಂತದಲ್ಲ. கர்த்தரை ஆராதிக்க ஜெபிக்க நம்ம வீட்டுல ஒரு இடம் நம்ம வைத்து இருக்கணும். ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಲು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು ನೇಮಕ ಮಾಡಿ ನಾವು ಇಡಬೇಕು. ஆப்வியஸ்லி எல்லா வீட்டுகளும் பார்த்திருப்போம், ஒரு ವಿಗ್ರಹಕ್ಕಾன ஒரு ಸ್ಪೇಸ್, ஒரு ರೂಮ್ ಕಟ್ಟಿ வச்சிருப்பாங்க. ಎಲ್ಲ ಮನೆಗಳಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿರಬಹುದು, ವಿಗ್ರಹಗಳನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡಲು ಒಂದು ಸ್ಥಳವನ್ನು, ಜಾಗವನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತಾರೆ. உயிரே இல்லாத மண்ணுக்கெல்லாம் இடம் கொடுக்கும்போது உயிருள்ள தேவனுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதா? ಜೀವವೇ ಇಲ್ಲದ ಮಣ್ಣು ಕಲ್ಲಿಗೆ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡುವಾಗ ಜೀವಂತವಾಗಿರುವ ನಮ್ಮ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಿಗೆ ನಾವು ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು ಕೊಡಬೇಕು? அப்ப நம்ம வந்து கர்த்தரை நம்ம வந்து அதிகாலையில் நாம் தேடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணும். ಮುಂಚಾನೆಯಲ್ಲೂ ದೇವರನ್ನು ನಾವು ಹುಡುಕಿ ಅವರಿಗಾಗಿ ನಾವು ಕುಳಿತಿರಬೇಕು ಪ್ರಥಮವಾಗಿ. ஓகே, இப்ப நம்ம மீண்டும் வார்த்தைக்குள்ள நாம் வரலாம். ಮತ್ತೆ ನಾವು ವಾಕ್ಯದ இப்போ எலியா சொன்ன மாத்திரத்திலே அந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்த அந்த ஸ்திரீயானவள் இருந்த அந்த ரொட்டியை கொடுத்தாங்க. ಎಲಿಯನ ಮಾತಿಗೆ ವಿದ್ಯತೆಯಾಗಿ ಆ ಸ್ತ್ರೀಯಳು ಆ ರೊಟ್ಟಿಯನ್ನು ತಗೊಂಬಂದು ಕೊಡುತ್ತಾಳೆ. கொடுத்தது அது கர்த்தர் பார்த்தார். ಕರ್ತನು ಅದನ್ನು ನೋಡಿದರು. முழுமையா இருந்ததை கர்த்தருக்கு கொடுத்தார். ಇದ್ದಿದ್ದನ್ನು ಕೊಟ್ಟರು ದೇವರಿಗೆ. அதை கர்த்தர் பார்த்து அங்கீகரித்து கர்த்தர் அந்த ஸ்திரீயை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ಅದನ್ನು ದೇವರು ನೋಡಿ ಅಂಗೀಕರಿಸಿ
ಧರಿಸಿಕೊಂಡು ಆ ಸ್ತ್ರೀಯನ್ನು ಕರ್ತನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அல்லேலூயா. 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 இன்னைக்கு நாம் கர்த்தருக்கு எந்த இடத்தை நாம் வைத்திருக்கிறோம், எந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருக்கு பெஸ்டா கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ಇವತ್ತು ನಾವು ದೇವರನ್ನು ಎಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದೇವೆ, ಯಾವ್ದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ದೇವರಿಗಾಗಿ ನಾವು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ, கொடுக்கிற காரியத்தை பெஸ்டா கொடுக்கிறோமா, ಕೊಡುವಂತ ಕಾರ್ಯವನ್ನು ನಾವು ಬೆಸ್ಟ್ ಆಗಿ ಕೊಡುತ್ತೇವಾ, இல்ல நம்ம கிட்ட இருக்கிறதை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறோமா, ಇರುವುದನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವಾ, இல்ல கொஞ்சம் வைத்துக் கொண்டு கர்த்தருக்கு மீதி போக கொடுக்கிறோமா. ಸ್ವಲ್ಪವನ್ನು ಇಟ್ಟಿಕೊಂಡು ನಾವು ಮಿಕ್ಕಿದ್ದನ್ನು ನಾವು ದೇವರಿಗೆ ಕೊಡುತ್ತೇವಾ. கொடுப்பது கர்த்தருக்கு முதலா இருக்கணும், பெஸ்டா இருக்கணும், அது ஃபைனா இருக்கணும். ಕೊಡುವಂತದ್ದು ಅದು ತುಂಬಾ ಬೆಸ್ಟ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಅದು ಫೈನ್ ಆಗಿರ್ಬೇಕು, ಅದು ತುಂಬಾ ಬೆಟರ್ ಆಗಿರ್ಬೇಕು. அல்லேலூயா. 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 இன்னைக்கு கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறார் இதுல. ಇವತ್ತು ದೇವರು ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. எலியாவுக்கு வந்து சொன்ன மாசத்துல அந்த வார்த்தைக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு காத்திருந்தான் எலியா. ಎಲಿಯನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದ ಮಾತಿನಿಂದ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ಅವನು ದೇವರ ಬಳಿ ಕಾಯುತ್ತಿದ್ದನು. ஆகம் வரதுக்கு லேட் ஆகுது, ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆர்டர் பண்ணிட்டு லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற செய்ய ஓடுறது நம்ம. ಕಾಗೆ ಬರಲು ಲೇಟ್ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಸ್ವಿಗ್ಗಿ ಸಮೋಟವನ್ನು ಆರ್ಡರ್ ಮಾಡಿ ಕಾಯಲಿಲ್ಲ. இல்லையா? அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. சோ இவர் என்ன பண்ணாரு, வெயிட் பண்றாரு. ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. கர்த்தர் அற்புதம் செய்தார். ಕರ್ತನ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. இன்னைக்கு நாம் கூட அநேக விஷயத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தா வெயிட் பண்ண கொஞ்சம் நம்ம எங்க மிஸ் ஆகுறோம். ದೇವರು ನಮ್ಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಅದರನ್ನು ನಾವು ಸಾರಿ ಜೀವನ ಮಾಡಲು ಅದು ಸಮಯವನ್ನು ಕೊಡಲು ನಾವು ತುಂಬಾ ಕಷ್ಟಪಡುತ್ತೇವೆ. ಆದರೂ ನಾವು ಸಮಯದಲ್ಲಿ ಕಾಯ್ತಿರಬೇಕು. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் காத்திருக்கணும். ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಕಾಯಬೇಕು. கர்த்தர் கொடுப்பேன்னு சொன்னா கொடுத்தே கொடுப்பார். ಕರ್ತನು ಕೊಡುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. நிச்சயமா ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னா நான் பெருக பண்ணுவார், ஆசீர்வதிப்பார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವೇನು, ಹೆಚ್ಚಿಸುವೇನು ಅಂತ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇವರು ನಂಬಿಕೆಸ್ತನು ಅದನ್ನು ನೆರವೇರಿಸುವನು. நான் உன்னை கட்டுவேன்னு சொன்னா கர்த்தர் நிச்சயமாய் கட்டுவார். ನಿನ್ನನ್ನು ಕಟ್ಟುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದರೆ ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. ஆனா கர்த்தர் சொல்லிட்டு அவரெல்லாம் பாத்துக்குவாரு. ಕರ್ತನು ಹೇಳಿದರೆ ಅವರೆಲ್ಲರನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா நம்ம என்ன பண்றோம், ನಾವೇನ ಮಾಡಬೇಕು, எலியா பள்ளத்தாக்குல காத்திருந்த போல காத்திருக்க மாட்டோம். ಎಲಿಯನ್ನು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಅಡಗಿಕೊಂಡಿದ್ದ ಹಾಗೆ ನಾವು ஒரு ಕಾಯುತ್ತಿರುವುದಿಲ್ಲ. விஷயம் வாங்கணும்னு சொல்லி காத்திருப்போம். ஆண்டவரே இந்த விஷயம் வாங்கட்டும் வேணவன் கர்த்தர் ஆன்சர் கொடுக்கறதுக்குள்ளயோ ಬಜಾಜ್ ಫೈನಾನ್ಸ್ தேடி ಓಡುவோம். ಆ ವಿಷಯವಾಗಿ ನಾವು ಕುಳಿತಿರುವಾಗ ನಮಗೊಂದು ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. ಅದಕ್ಕಾಗಿ ನಾವು ಬಜಾಜ್ ಫೈನಾನ್ಸ್ ಅನ್ನು ನಾವು ನೋಡಿ நிறைய ಫೈನಾನ್ಸ್ வந்துச்சு இப்போ பார்க்கும்போது. ಈಗ ನೋಡಿದ್ರೆ ತುಂಬಾ ಫೈನಾನ್ಸ್ ಗಳು ಬಂದಿದೆ. ಟಾಟಾ ಕ್ಯಾಪಿಟಲ್ ಅದು ಇದು ಎಕ್ಸ್ಟ್ರಾ ಅದೇ ಅನೇಕ ಕಾರ್ಯ இருக்குது. ಟಾಟಾ ಕ್ಯಾಪಿಟಲ್ ಈ ಫೈನಾನ್ಸ್ ಅಂತ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳುಂಟು. கர்த்தர் சொல்றாரு வெயிட் பண்ணுங்க, ಕಾಯುತ್ತಿರು, வெயிட் பண்ணு, ಕಾಯುತ್ತಿರು, நான் அற்புதம் செய்றேன், ನಾನು ಅದ್ಭುತ ಕೃತ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತೇನೆ. அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசிவரைக்கும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ಕರೆದನು ನಂಬಿಕೆಸ್ತನು ಕಡೆಯ ಮುಂದವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ನಡೆಸುತ್ತಾರೆ. நிச்சயமாய் அவரால் செய்ய முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಅವರಿಂದ ಮಾಡಲು ಅದು ಸಾಧ್ಯ. மரித்த லாசருவை 4 நாள் பிறகு உயிரோடு எழுப்பின தேவன் அவர். ಮರಿತ ಲಾಸರನ್ನು 4 ದಿನದ ನಂತರ ದೇವರು ಪೂರ್ಣ ಜೀವವನ್ನು நம்ம ಕೊಟ್ಟರು. வாழ்க்கையில மரித்த நிலைமையில கர்த்தர் உயிரோடு எழுப்ப முடியாதா? ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸತ್ತಿದ ನಮ್ಮನ್ನು ಬದುಕಿಸಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲವೇ? உடைக்கப்பட்ட நிலைமையில கர்த்தரால் கட்ட முடியாதா? ಒಡಗಿಸಿದ ಒಂದು ನೆಲೆಮೆ ಇರುವುದನ್ನು ಅದು ದೇವರು ಮತ್ತೆ ಕಟ್ಟುವಂತ ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರಲ್ಲ. நிச்சயமாய் கர்த்தரால் கட்ட முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನಿಂದ ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. நிச்சயமாய் கர்த்தர் கொடுக்க முடியும். ಕರ್ತನಿಂದ ಕೊಡಲು ಸಾಧ್ಯ. நிச்சயமாய் கர்த்தர் கட்ட முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತನು ಕಟ್ಟಲು ಸಾಧ್ಯ. ஆபிரகாமை அழைத்தவர் ஆசீர்வதிப்பேன் சொன்னார், கர்த்தர் அதேபடி ஆசீர்வதித்தார். ಅಬ್ರಹಾಮನ ಕರೆದ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ ಅಂತ ಹೇಳಿದ್ದು ವಾಗ್ದಾನ ಮಾಡಿದ ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದನು. இன்னைக்கு நமக்கும் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ಈ ರೀತಿಯಾಗಿ ನಮಗೂ ದೇವರು ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. வாக்குத்தத்தை வாங்கிட்டு நம்ம சும்மா அப்படி இருக்க கூடாது. ವಾಗ್ದಾನವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಕುಳಿತಿರಬಾರದು ಪ್ರಿಯರೇ. சில சோதனை வரும், ಕೆಲವೊಂದು ಶೋಧನೆ ಅದು ಒಳಗಾಗುತ್ತದೆ. ஈஸியா வந்து நம்மளுக்கு வந்து பிரைஸ் கிஃப்ட் கிடைக்காது இல்லையா? ಈಸಿಯಾಗಿ ನಮ್ಗೆ ಯಾವ್ದೊಂದು ಬಹುಮಾನ ಸಿಗುವುದಿಲ್ಲ. ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ಒಂದು ಸ್ಟೇಜ್ ಇದೆ, ஒரு கிரவுண்ட் இருக்குது, ಒಂದು ಗ್ರೌಂಡ್ ಇದೆ. ரன்னிங் ரேஸ் ஓடினா தான் கப்பு. ರನ್ನಿಂಗ್ ರೇಸ್ ಓಡಿದರೆ ಕಪ್ ಸಿಗೋದು. ஐயா நம்ம ஓடவே இல்லை இன்னும், ನಾವಿನ್ನ ಓಡುತ್ತಾನೆ ಇಲ್ವಲ್ಲ. ஜஸ்ட் கார் தான் வந்திருக்கு நம்ம கையில.
ಜಸ್ಟ್ ಒಂದು ಕಾರ್ಯ ಬಂದಿದೆ ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ. யூனிஃபார்ம் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கிறோம். ಯೂನಿಫಾರ್ಮ್ ಎಲ್ಲ ಹಾಕಿ ನಾವು ಸಿದ್ಧತೆಯಾಗಿದ್ದೇವೆ. பேட்ச் நம்பர் எல்லாம் ரெடியா இருக்குது. ಬ್ಯಾಡ್ಜ್ ಅಲ್ಲಿರೋ ನಂಬರ್ ಎಲ್ಲ ಸಿದ್ಧತೆಯಿಂದಿದೆ. இன்னும் ಓಡಲಿಯೇ? ಇನ್ನು ಓಡಲಿಲ್ಲಲ್ವ? ஓடின தனையா கப்பு கிடைக்கும். ಓಡಿದರೆ ತಾನ ಕಪ್ ಸಿಗುತ್ತದೆ. ஆகையால ஓட ஆரம்பிங்கள். ಓಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. கர்த்தரை நோக்கி ஓட ஆரம்பிங்கள். ಕರ್ತನನ್ನು ನೋಡಿ ಓಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. தேவனுடைய கூடாரத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்கள். ದೇವರನ್ನು ಗುಡಾರವನ್ನು ನೋಡಿ ಓಡಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. கர்த்தருடைய பாதத்தை நோக்கி ஓட ஆரம்பிங்கள். ದೇವರ ಮಾರ್ಗವನ್ನು ನೋಡಿ ಓಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. கர்த்தரை நோக்கி ஆராதிக்க ஆரம்பிங்கள். ದೇವರನ್ನು ನೋಡಿ ಆರಾಧಿಸಲು ಪ್ರಾರಂಭಿಸಿರಿ. கர்த்தர் உங்களை கட்ட அவர் வல்லவராயிருக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಲು ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. இஸ்ரவேலே பயப்படாதே. ಇಸ್ರಾಯೇಲನೇ ಭಯಪಡಬೇಡ. இஸ்ரவேலை காக்குகிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ಇಸ್ರಾಯೇಲನ್ನು ಕಾಯುವವರು ನಿದ್ರೆ ಮಾಡುವುದಿಲ್ಲ. எலியாவை போஷித்த தேவன் நம்மளையும் போஷிப்பார். ಎಲಿಯನನ್ನು ಪೋಷಿಸಿದ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಪೋಷಿಸುತ್ತಾರೆ ಪ್ರಿಯರೇ. ಮಾತ್ರವಲ್ಲ நம்ம செபிக்கிற செபத்துக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பார். ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಒಂದೊಂದು ಪ್ರಾರ್ಥನೆಗೂ ದೇವರು ಬದಿಲನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. 18வது அதிகாரம் 37வது வசனத்தை வாசித்து பாருங்களேன். 18ನೇ ಅಧ್ಯಾಯ 36ನೇ ವಾಕ್ಯವನ್ನು 37 37ನೇ ವಾಕ್ಯವನ್ನು சரி. ಈ ಹೊತ್ತು ತೋರಿಸಿಕೊಡು, ಕಿವಿಗೊಡು, ಯೆಹೋವನಿಗೆ ಕಿವಿಗೊಡು. ಯೆಹೋವನಾದ ನೀನೊಬ್ಬನೇ ದೇವರು. ಈ ಜನರ ಮನಸ್ಸು ನಿನ್ನ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವವನು ಆಗಿರುತ್ತಿ ಎಂಬುದನ್ನು ಇವರಿಗೆ ತಿಳಿಯಪಡಿಸು ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. பாதாள் விக்கிரகத்துக்கு முன்பதாக ஒரு பலிபீடம் கட்டுகிறாங்க. ಪಾಕ ವಿಗ್ರಹದ ಮುಂಭಾಗದಾಗಿ ಒಂದು ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾರೆ. பலிபீடம் கட்டி ஒரு சேலஞ்ச் கொடுக்கிறார் எலியா. ಆ ಬಲಿಪೀಠವನ್ನು ಕಟ್ಟಿ ಒಂದು ಚಾಲೆಂಜ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. ஓபன் சேலஞ்ச் கொடுக்கிறாரு. ಓಪನ್ ಚಾಲೆಂಜ್ ಅನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. உங்களால என்னெல்லாம் முடியுமோ நீங்க செய்யுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಏನೆಲ್ಲ ಆಗುತ್ತದೋ ಅದನ್ನೆಲ್ಲ ಮಾಡಿರಿ. அந்த பலிபீடத்துல இருக்கிற அந்த மாம்சம் அக்கினியால் அது சுட்டெரிக்கப்பட்டு அந்த பலியை உங்க கடவுள் எடுத்துக்கிட்டோம். ಆ ಬಲಿಪೀಠದಲ್ಲಿರುವ ಆ ಮಾಂಸವು ಅಗ್ನಿಯಿಂದ ಸುಟ್ಟಲ್ಲಿ ಅದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಲಿ. மனுஷன் பேசியாச்சு ಸೈಲೆಂಟ್ ಸೈಡ್ல ನಿಕ್ಕಿರಾரு. ಆ ಮನುಷ್ಯ ಮಾತನಾಡಿ ಒಂದು ಕೊನೆಯಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. நின்ற பிறகு அவங்க என்னென்னோ பெரிய காரியம் எல்லாம் பண்றாங்க. ಆ ರೀತಿಯಾಗಿ ನಿಂತಾಗ ಏನೆಲ್ಲ ಒಂದು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆனா அங்க ஒரு பருப்பும் வேவல. ಅಲ್ಲಿ ಒಂದು ಬೇಳೆನೂ ಬೇಯಲಿಲ್ಲ. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு கறி துண்டு கூட ಅಲ್ಲಿ ಒಂದು ಮಾಂಸದ அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா எலியா ஒரு ஜெபம் ஜெபிக்கிறாரு. ಏಲಿಯನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ. ஜெபிச்ச ಮಾತ್ರத்துல ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರವೇ ವಾಸಿಗೆ 38வது ವಚನத்தை ಓದಿರಿ 38ನೇ ವಾಕ್ಯ. ಕೂಡಲೇ ಯೆಹೋವನ ಕಡೆಯಿಂದ ಬೆಂಕಿ ಬಿದ್ದು ಯಜ್ಞ ಮಾಂಸವನ್ನು ಕಟ್ಟಿಗೆ ಕಲ್ಲು ಮಣ್ಣುಗಳನ್ನು ದಹಿಸಿ ಬಿಟ್ಟು ಕಾವಲಲ್ಲಿದ್ದ ನೀರೆಲ್ಲ ಹೀರಿ ಬಿಟ್ಟಿತು. அல்லேலூயா. 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 எலியா ஒரே ஜெபம் தான் ஜெபிச்சாரு. ಎಲಿಯನು ಒಂದೇ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನೇ ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು. அவங்க அத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் வச்சு வாசிக்கலாங்க, ಇದನೋ பண்றாங்க, ஒண்ணுமே முடியலாங்க. ಅಲ್ಲಿದ್ದ ಎಲ್ಲಾ ಇಸೆಯನ್ನು ಬಾರಿಸಿ ಅದನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ, ಏನೂ ಆಗಲಿಲ್ಲ. ஆனா எலியா ஒரு ஜெபம் ஜெபிச்சாரு பாத்துங்க. ಎಲಿಯನು ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾನೆ ನೋಡಿ. ஜெபிச்ச மாத்திரத்திலே வானங்கள் திறந்து அக்கினி இறங்கினது. ಪ್ರಾರ್ಥಿಸಿದ ನಂತರನೇ ಆಕಾಶ ಮಂಡಲಗಳು ತೆರೆದು ಅಗ್ನಿ ಸುರಿತು. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வெயிட் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல, ಕಾಯುತ್ತಿರುವುದು ಮಾತ್ರ ಪ್ರಾಮುಖ್ಯ ಅಲ್ಲ, ஜெபத்துல காத்திருக்கணும், ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾಯುತ್ತಿರಬೇಕು. ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும் தெரியுமா? ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು? எலியா தான் ರೋಲ್ ಮಾಡೆಲ್. ಇಲ್ಲಿ ಎಲಿಯನೇ ರೋಲ್ ಮಾಡೆಲ್. ಎಲಿಯಾ ಜೆಬಿಚಾರ ವಾನದ ಅಕ್ಕಿಗೆ ಬಂದದ್ದು. ಎಲಿಯನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು, ಆಕಾಶದ ಮಂಡಲದಲ್ಲಿಂದ ಅಗ್ನಿ ಬಂದಿತು. ಎಲಿಯಾ ಜೆಬಿಚಾರ ಮಳೆ ಬಂದದ್ದು. 41ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ ಎಲಿಯನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದನು, ಮಳೆ ಬಂದಿತ್ತು. ಕರ್ತರಪ್ಪ ನಮ್ಮ ಜಪத்தை கேட்க மாட்டாரா? ಕರ್ತನ ಹಾಗೆ ನಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ ಪ್ರಿಯರೇ. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕರ್ತರ್ செய்வார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಮಾಡೇ ಮಾಡುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்லி முடிக்க நான் விரும்புகிறேன். ಒಂದು ಚಿಕ್ಕ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳಿ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. சில மாதத்துக்கு முன்பதாக ஒரு ಕ್ಯಾಂಪಸ್ ಟೂರ್ಸ್ என்ற ஒரு இடத்துல ஒரு பிரேயர் மீட்டிங் நடந்துச்சு. ಕೆಲವೊಂದು ತಿಂಗಳದ ಮುಂದೆ ನಮ್ಮ ಒಂದು ಕ್ಯಾಂಪಸ್ ಕೋರ್ಸ್ ಅಲ್ಲಿ ಒಂದು ಮೀಟಿಂಗ್ ಇತ್ತು. ಸೊ அந்த இடத்துல ஜெபத்துக்கு நாங்க கடந்து போயிருந்தோம். ಪ್ರಾರ್ಥನೆಗಾಗಿ ನಾವೆಲ್ಲರೂ ಹೋಗಿದ್ದು.
அங்க போயிட்டு நான் வந்து உள்ளெல்லாம் இடம் இருந்தாலும் சரி வெளியே வந்து ஒரு சைட்ல வந்து உட்காந்துச்சு வந்தோம் நாங்க எல்லாம். ಅಲ್ಲಿ ಹೋದಾಗ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ತುಂಬಿಕೊಂಡಿದ್ದರು. ಈಚೆ ಸ್ವಲ್ಪ ಸ್ಥಳ ಇತ್ತು ಅಂತ ಅಂದ್ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕೊನೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ಕೂತಿಕೊಂಡಿದ್ದೆ. எனக்கு அந்த இடத்துல போக கர்த்தர் அனுமதி கொடுத்ததுனால நான் போனேன். அந்த இடத்துல ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗಲು ದೇವರು ಹೇಳಿರೋದ ರೀತಿಯಾಗಿ ನಾನು ಹೋದೆ. போயிட்டு அந்த இடத்துல வெளியே வந்து உட்காந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்து கர்த்தர் அநேக காரியங்களை பேசினார். ಅಲ್ಲಿ ಈಚೆ ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ನಾನು ಕೂತಿದ್ದಾಗ ಕರ್ತರು ನನ್ನ ಬಳಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾತನಾಡಿದರು. பேசிட்டு அப்படியே பிரேயர் நடக்கும் போது திடீர்னு மழை வந்துச்சு ஜோரா. ಆ ರೀತಿಯಾಗಿ ಪ್ರಾರಂಭಿಸಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾಗ ಮಳೆ ಬಂದಿತ್ತು ಜೋರಾಗಿ. கர்த்தர் எவ்வளவு வல்லமையானவர் என்பதை நான் இது காண்பிக்க நான் இதை சாட்சி சொல்லுகிறேன். ದೇವರು ಎಷ್ಟು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಹೇಳುವುದು ನಾನು ಈ ಸಾಕ್ಷಿಯನ್ನು ಹೇಳುತ್ತಿದ್ದೇನೆ. நான் நிக்கிற இடத்துல வந்து டோட்டலா வானம் தெரியுது. ನಾನು ಇರುವ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಮೇಲೆ ನೋಡಿದರೆ ಆಕಾಶ ಕಾಣುತ್ತೆ. பெண்டலுக்கு வெளியே தான் நிக்கிறேன். ಫೆಂಡಲಿಗೆ ಈಚೆ ಭಾಗದಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನೆ. மழை வந்துடுச்சு. ಮಳೆ ಬಂದಿತ್ತು. ஒரே ஒரு சின்ன ஜெபம் கர்த்தருக்கு செய்தேன். ಒಂದೇ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ನಾನು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿಟ್ಟೆ. ஆண்டவரே நீங்க தான் வர சொன்னீங்க பிரேயர். ನೀವೇ ಬರಕ್ಕೆ ಹೇಳಿದ್ದೀರಿ, நான் வந்துட்டேன். ನಾನು ಬಂದೆ. கூப்பிட்டு வந்து மழையில் நெளிய வைக்கிறதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க. ನೀವು ಇಲ್ಲಿ ಮಳೆ ನನಿಯಬೇಕು ಅಂತ ಹೇಳಿನ ನೀವು ಇಲ್ಲಿ ಕರೆ ತಂದೆ. ஆண்டவரே இங்க ஆமேன் சொல்ற ஆமேன் கடைசி சொல்ற வரைக்கும் மழை வரக்கூடாது. ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳುವವರೆಗೂ ಇಲ್ಲಿ ಮಳೆ ಬರಬಾರದು. என்ன போல தாகம் உள்ளவர்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க இங்க இருக்கிறாங்க. ನನ್ನ ರೀತಿಯಾಗಿ ದಾಹವುಳ್ಳ ಅನೇಕ ಸೇವಕರು ಇಲ್ಲಿದ್ದಾರೆ. சோ இந்த மழை வந்து யாருக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க கூடாது. ಈ ಮಳೆ ಬಂದು ಯಾರಿಗೂ ಡಿಸ್ಟರ್ಬೆನ್ಸ್ ಆಗಬಾರದು ದೇವರೇ. செபிச்சிட்டு நான் சைலண்ட் ஆயிட்டோம். ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥಿಸಿ ನಾನು ಸೈಲೆಂಟ್ ಆದೆ. சில நிமிஷத்துல மழை நின்று போனது. ಕೆಲವೊಂದು ನಿಮಿಷದಲ್ಲಿ ಮಳೆ ನಿಂತಿತ್ತು. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் அவ்வளவு வல்லமையானவர். ಕರ್ತನ ಅಷ್ಟೊಂದು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. நான் இன்னைக்கு எங்க போனா சொல்லுவேன், நான் ஆராதிக்கிறது என் தேவன் வல்லமையானவர். ನಾನು ಆರಾಧಿಸುವ ನನ್ನ ದೇವರು ಅವರು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ನಾನು ಎಲ್ಲೂ ಹೇಳುತ್ತೇನೆ. மரித்த லாசரை உயிரோடு எழுப்பின தேவன் இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். ಮರಿತ ಲಾಜರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ ದೇವರು ಇವತ್ತು ಜೀವಂತವಾಗಿದ್ದಾರೆ. கல்லறைகள் திறந்திருக்கிறது. ಕಲ್ಲರೆಗಳು ತೆರೆದಾಗಿದೆ. அல்லேலூயா. 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 அல்லேಲೂಯಾ. சின்ன ஜெபம் தான். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ. அடுத்த மிராக்கல் என்ன தெரியுமா? ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು உள்ள ஆமேன் சொன்னாங்களோ இல்லையோ, ಆಮೇನ್ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಇಲ್ವೋ, நினைச்சு பாருங்க, ஒரு மலை ಬಂತು ನೋಡಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಮಳೆ. 3 அவர் அந்த இடத்துல நாங்க நவரவே இல்ல, ஒரு சைடுல நின்றுக்கிட்டோம் எல்லாரும். ಒಂದು 45 ಮಿನಿಟ್ಸ್ ಅಲ್ಲಿಂದ ನಾವು ಈಚೆ ಬರಕ್ಕೆ ಆಗಲಿಲ್ಲ. சோ அந்த லிட்டலா அந்த அற்புதத்தை அங்க இருந்து அத்தனை பேரும் பார்த்தாங்க. ಅಲ್ಲಿ ನಡೆದ ಒಂದು ಅದ್ಭುತವು ಅಲ್ಲಿದ್ದ ಅಷ್ಟು ಜನರು ನೋಡಿದರು ಪ್ರಿಯರೇ. ஆஃப்டர் ஆல் நான் ஜெபிச்சு கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதம் செய்யறேன்னா இல்லையே பெற்ற நீங்கள் ஜெபிச்சாலும் கர்த்தர் அநேக ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ ದೇವರು ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಅದ್ಭುತ ಮಾಡಿದರೆ, ನೀವು ಪ್ರಾಮುಖ್ಯತೆಯಿಂದ ನೀವು ಮಾಡಿದರೆ ದೇವರ ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಲು நிச்சயமாய் முடியும் உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊನೆ ಉಂಟು, ನಿನ್ನ ನಂಬಿಕೆ ಅದು ವ್ಯರ್ಥವಾಗದು. மீகா 7:15 சொல்லுகிறது, ಮೀಕ 7:15 ಹೇಳುತ್ತದೆ, நான் உங்களை அதிசயங்களை காண ನಾನು செய்வேன். ನಿನ್ನನ್ನು ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಾಣಲು நான் ಮಾಡುತ್ತೇನೆ. உங்களை அதிசயங்களை காண செய்வேன். ನಾನು ನಿನ್ನ ಅತಿಶಯಗಳನ್ನು ಕಾಣಲು ಮಾಡುತ್ತೇನೆ. நிச்சயமாய் முடிவு உண்டு. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊನೆ ಉಂಟು. ஆகையால கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தங்களை வைத்து காத்திருங்கள். ಕರ್ತನು ಹೇಳಿದ ವಾಗ್ದಾನಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ಕಾಯುತ್ತೀರಿ. ஜெபத்துல காத்திருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಕಾಯುತ್ತೀರಿ. விசுவாசமாய் காத்திருங்கள். ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕಾಯುತ್ತೀರಿ. நிச்சயமாய் கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರು ಮಾಡಲು ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. திருமண அற்புதத்தை கர்த்தர் செய்வார். ನಮ್ಮ ಮದುವೆಯ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಕರ್ತನು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯಗಳನ್ನು குடும்ப ಮಾಡುತ್ತಾರೆ. காரியங்களில் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ಕುಟುಂಬದ ಕಾರ್ಯಗಳಲ್ಲಿ ಕರ್ತನು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಲು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. பலவீனங்களை கர்த்தர் நீக்க முடியும். ಬೆಲಹೀನತೆಗಳನ್ನು ನೀಗಿಸಲು ಕರ್ತನು ಶಕ್ತನು. நிச்சயமாகவே இந்த ஆலயத்தை கர்த்தர் கட்ட முடியும். ನಿಶ್ಚಯವಾಗಿ ದೇವರ ಈ ಆಲಯವನ್ನು ಕಟ್ಟಲು ಪ್ರಾರಂಭಿಸಲು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾರೆ. அழைத்தவர் அவர். ಕರೆದವರು ಅವರು. அழைத்தவர் அவர். ಕರೆದವರು ಅವರು. அழைத்தவர் அவர். ಕರೆದವರು ಅವರು. அவரால் கட்ட முடியும். ಅವರಿಂದ ಸಾಧ್ಯ ಪ್ರಿಯರೇ. மனுஷன் கைவிட்டு போலாம். ಮನುಷ್ಯರವರು ಕೈ ಬಿಡಬಹುದು. மனுஷன் சொல்ற இன்னைக்கு சொன்ன வார்த்தை நாளைக்கு சொல்லலன்னு கூட மாறி போகலாம். ಇವತ್ತು ಹೇಳಿದ ಮಾತು ನಾಳೆ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ ಕೂಡ ಮಾರಿ ಹೋಗುತ್ತದೆ. கர்த்தர் சொன்னதை சொன்ன அளவு செய்யும் வல்லவராயிருக்கிறார். ಕರ್ತನು ಹೇಳಿದರೆ ಅವರು ಖಂಡಿತವಾಗಿ ಮಾಡಲು ಅವರು ಶಕ್ತರಾಗಿದ್ದಾರೆ. அன்பான தேவ ஜனமே, ಪ್ರಿಯರೇ, கர்த்தருக்குள்ள விசுவாசமாய் காத்திருக்கலாம். ಕರ್ತನ ಬಳಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಕಾಯುತ್ತಿರಬೇಕು. ஆபிரகாமை போல விசுவாசமோடு காத்திருக்கலாம். ಅಬ್ರಹಾಮ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕಾಯುತ್ತಿರಬೇಕು.
தானியேலை போல சிங்ககவில இருந்தாலும் விசுவாசமாய் காத்திருக்கலாம். ದಾನಿಯೇಲ ಹಾಗೆ ಸಿಂಹದ ಗವಿಯಲ್ಲಿದ್ದರೂ ನಾವು ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕಾಯಬೇಕು ಪ್ರಿಯರೇ. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினில இருந்தபோது விசுவாசமாய் இருந்தது போல நாம் விசுவாசமாய் இருப்போம். ಶಾದ್ರಕ್ ಮೇಷಕ್ ಅಬೇದ್ನೆಗೋ ಹೇಗೆ ಅಗ್ನಿಯಲ್ಲಿ ಇದ್ದಾಗಲೂ ದೇವರ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸದಿಂದ ಕಾಯುತ್ತಿದ್ದರು, ಆ ರೀತಿಯಾಗಿ ನಾವು ಇವತ್ತು ಕಾಯಬೇಕು. கர்த்தரால் மாற்றத்தை கொண்டு வர முடியும். ಕರ್ತನಿಂದ ಅದು ಮಾರ್ಪಾಡು ಉಂಟಾಗುತ್ತದೆ ಪ್ರಿಯರೇ. நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ಕಣ್ಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரமே, கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. எனக்கும் எங்களுக்காக நீ பேசின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. அதே வார்த்தையின்படி ஆண்டவரே எல்லாமே ஆம் என்றும் ஆமேன் என்றும் தேவனே செய்யப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. எல்லாவற்றும் ஆண்டவரே நீ நேர்த்தியாய் அதினதி நாட்களில் அதினதி காரியங்களை செய்ய நீ வல்லவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வந்த அனைவரும் கூட நீ ஆசீர்வதிப்பீராக. பொறுப்பெடுத்துக் கொள்ள ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.